தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே நாலாட்டின் புதரில் உரிய ஆவணமின்றி எடுத்து செல்லப்பட்ட ரூபாய் 80,000 தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். நாலாட்டின் புதிர் ஜங்ஷன் அருகே துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அனந்தலட்சுமி தலைமையில் சிறப்பு உதவி ஆய்வாளர் பிச்சை, தலைமை காவலர் ராஜாராம், பெண் காவலர் சமுத்திரகனி ஆகியோர் அடங்கிய தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் வாகனத்தில் ஆவணமின்றி ரூபாய் 80,000 இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் தென்காசி மாவட்டம் கடையாருட்டி காசிபாண்டி மகன் மால்குடிசாமி ஓட்டி வந்த காரில் அதே ஊரைச் சேர்ந்த மாடசாமி மகன் ஜெயராமச்சந்திரன் மற்றும் ராஜேந்திரன் மகன் அருண்குமார் ஆகியோர் கோச் வேனுக்கு பாடி கட்டுவதற்காக பணம் எடுத்து செல்வது தெரியவந்தது. ஆனால் அதற்கான ஆவணங்கள் எதுவும் அவர்களிடம் இல்லாத காரணத்தினால் ரூபாய் 80,000 பறிமுதல் செய்து கோவில்பட்டி தாசில்தார் சரவணபெருமாள் மற்றும் தேர்தல் பிரிவு துணை தாசில்தார் வெள்ளத்துறை ஆகியோரிடம் பறக்கும் படையினர் ஒப்படைத்தனர்.